ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதி vlog. இந்த வீடியோ பருவதமலை வீடியோ. ஸோ இது வந்து 1 இயர் முன்னாடி வந்து அப்லோட் பண்ணேன். பட் வந்து சரியாக எடிட்டிங் அண்ட் வந்து வாய்ஸ் ஓவர்லாம் கொடுக்கல. ஸோ அதனால இந்த டைம் வந்து ஷார்ட்டாக ஸ்வீட்டாக வந்து எடிட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு 4 மினிட்ஸ்லேயே வந்து முடிகிற மாதிரி. மலையோட கரெக்டான லொக்கேஷன் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் கலசப்பாக்கம் வட்டத்தில் கடலாடி இல்லை தென்மாதிமங்கலம் கிராமங்களில் ஒட்டி 5500 ஏக்கரில் வந்து இந்த மலை வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ மகாதேவ மலை, கொல்லிமலை, சுருளிமலை, பொதிகை வெள்ளியங்கிரி மலை, சதுரகிரி மலை என்ன புகழ்பெற்ற சித்தர் மலைகளே இதுவும் ஒன்றாகும். ஸோ இந்த கோயிலுக்கு வந்து நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா வழியில் வந்து பச்சையம்மன் கோயில் இருக்குது, அப்புறம் சப்தமுனிகள் கோயில் இருக்குது. ஸோ இவங்களெல்லாம் வணங்கிட்டு அப்புறம் மலை அடிவாரத்தில் வந்து வீரபத்ரர் ஆலயமும் இருக்குது. ஸோ இவங்களெல்லாம் வணங்கிட்டு நம்ம வந்து மலையேற தொடங்கலாம். ஸோ இந்த மலையை வந்து பாதி ஏறிட்டோன்னு வச்சிங்களேன், கடலாடி பகுதியிலேருந்து வரதும் தென்மாதிமங்கலத்துலேருந்து வரதும் ஒன்றா வந்து ஜாயிண்ட் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் இங்கேருந்து மேல் நோக்கி செல்லும் பகுதி வந்து நெட்டாக வந்து இருக்கும். இதுக்கு வந்து குமரி நெட்டு கூட பேர் இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடப்பாறை பாறை இருக்கத்துலேயே வந்து ஹைலைட்டு வந்து இந்த கடப்பாறை பாறை தான். ஸோ கடப்பாறை வந்து பிடிச்சிட்டு தான் நம்ம வந்து ஏறுற மாதிரி இருக்கும். இந்த மலை பார்த்திங்கன்னா கரெக்டாக 4560 அடி உயர மலையாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மலையில் வந்து மல்லிகார்ஜுனன் வந்து சிவன் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம நேரடியாக வந்து அபிஷேகமும் ஆராதனையும் செய்யலாம். இந்த மலை வந்து பார்த்திங்கன்னா வருடத்தில் எல்லா நாளும் ஏறலாம். பட் வந்து உகந்த நாள்னு பார்த்திங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு ஏறினா ரொம்ப விசேஷம். அது மட்டும் இல்லாமல் இந்த மலைக்கு வரவங்க வந்து ஒரு ஃபுட் வந்து அப்புறம் தண்ணிலாம் நம்மளே எடுத்துகிட்டு வர்றது நல்லது ரொம்பவே. வந்து கடை இருக்கும், பட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைப்பாங்க, ஏன்னா மலையில் விற்கிறதுனால. மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. கோயிலில் வந்து மலை ஏறுறவங்களுக்கு வந்து சித்தர்கள் வந்து பைரவர் ரூபத்தில் வந்து காட்சி கொடுக்குறாங்களாம். ஸோ வழி தெரியாமல் போகும்போது அவங்க அங்கங்கே நிற்கிறாங்கன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இந்த கோயிலோட வந்து சிறப்பு பூஜைகள்லாம் பார்த்தலாம். ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் சிறப்பு பூஜை நடைபெறும். இந்த கோவிலில் யாகங்கள் விடிய விடிய நடைபெறுவதாக தனி சிறப்பாகுமா. சித்ரா பௌர்ணமி, ஆடி 18, ஆடி பூரம், புரட்டாசி மாத பிறப்பு, ஐப்பசி அன்னபிஷேகம், கார்த்திகை தீபம், மார்கழி மாத பிறப்பு, சிவராத்திரி மற்றும் பிரதோஷம், பங்குனி உத்திரம். ஸோ இந்த டைமில் வந்து சிறப்பு நாட்கள் ஆகுமா. மலை பார்த்திங்கன்னா மலைகளுக்கெல்லாம் அரசன் என்று பருவதமலை வந்து சொல்கிறாங்களாம். சும்மா திருவண்ணாமலையிலேருந்து 35 கிலோமீட்டரில் இருக்கிறான் இந்த கோயில். கோயில் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துலேருந்து பஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ சென்னையிலேருந்து நம்ம போகிறோன்னா கவர்மெண்ட் பஸ் அவைலபிளாக இருக்குது. ஃபஸ்ட்டு படி பார்த்தோம் பார்த்திங்கன்னா அந்த படி பார்த்திங்கன்னா 1263 படிக்கட்டு வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு படிக்கட்டு, அதுக்கப்புறம் பாறை, அதுக்கப்புறம் கடப்பாறை, ஸோ அதுக்கப்புறம் மேகங்கள் கிட்ட நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஈசனை வந்து பார்த்து வணங்குற மாதிரி இருக்கும். கோயிலில் இருக்கிற வந்து லிங்கத்துக்கு வந்து நம்மளால் முடிஞ்ச ஒரு விபூதி அபிஷேகம் இல்லை பன்னீர் இல்லை பால், இது ஏதாவது ஒன்று வந்து பேக்கெட்டில் எடுத்துகிட்டு போங்க. அதுக்கப்புறம் மட்டும் இல்லாமல் பிரசாதமாக வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா பூந்தி, கல்கண்டு, அதுக்கப்புறம் நம்மளால் எந்த முடியுதோ அதை வந்து லிமிட்டாக எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா வெயிட் தூக்கிட்டு மலை ஏற முடியாது, அதனால சொல்கிறேன். ஸோ இந்த மலைக்கு மேலே ஒரு அன்னதானம் கூட இருக்குது. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா இந்த டைமிங்கில் வந்து அன்னதானம் வந்து போடுவாங்க. பருவதமலைக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா சேஃபாக சிவனேன்னு நினச்சிட்டு போயிட்டு வாங்க. கண்டிப்பாக எல்லாமே நல்லதாக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து எப்போ பருவதமலைக்கு போகிறேனோ அப்போ வந்து பெட்டராக வந்து வீடியோ எடிட் பண்ணி போடுறேன். ஸோ இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காம ரதி vlogs சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.